Hi guys, welcome to the Kasotam. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கேண்டோ கோஸ்ட் போக்கேமான்ஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரேஷன் 1ல வந்து பார்த்தோம்னா டோட்டலாக 3 கோஸ்ட் டைப் போக்கேமான்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மூணுமே வந்து பார்த்தோம்னா ஒரே போக்கேமானோட எவால்யூஷன் லைன்ல தான் வரக்கூடியது. இதுங்களை வந்து கோஸ்ட்லி ட்ரையோன்னு வந்து சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த 3 போக்கேமான்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஒண்ணா தான் வந்து இருக்கும். ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது கேஸ் போக்கேமான் ஆன கேஸ்லி. இது வந்து கம்ப்ளீட்லி கோஸ்ட் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமான் பார்க்க பிளாக் கலர்ல ஸ்பெரிக்கல் ஷேப்ல வந்து இருக்கும். அத சுத்தி வந்து பார்த்தோம்னா பர்பிள் ஏஸால வந்து கவர் ஆயிருக்கும். ஆக்சுவலி இது வந்து பாய்சன் கேஸும் கூட. இருக்கிறதுலே இது ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு போக்கேமான். அதையும் தாண்டி இது பிளேஃபுல்லான பெர்சனாலிட்டியா இருக்கிறதுனால பீப்பிள் கிட்ட பயங்கரமா வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த போக்கேமான் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே இன்விசிபிளா தான் வந்து இருக்கும். அதையும் தாண்டி மத்தவங்கள வந்து பயங்கரமா ஹிப்னோடைஸுமே வந்து பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. ஸோ இது வந்து அதோட லெவல இன்கிரீஸ் பண்றது மூலமா அது வந்து ஹாண்டர் போக்கேமானா வந்து எவால்வ் ஆகும். இதுவே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி கோஸ்ட் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான் தான். இது பார்க்க வந்து பார்த்தோம்னா பர்பிள் கலர்ல ஸ்பைக்கி அப்பியரன்ஸ்ல வந்து இருக்கும். அதையும் தாண்டி இது வந்து பார்த்தோம்னா வால்ஸுக்கு இடையில வந்து ஹைட் பண்ணிட்டு மத்தவங்கள வாட்ச் பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. இது வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தோம்னா மத்தவங்கள லிக் பண்ணி பயமுறுத்தக்கூடியதா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட ஹேண்ட்ஸுமே வந்து ஃப்ளோட்டிங்ல இருக்கிறதுனால மத்த போக்கேமான்ஸ அப்படியே தூக்கிட்டு போற மாரிலாம் வந்து பயமுறுத்தும். ஈவன் தோ இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஒரு லைட்டஸ்ட்டான ஒரு போக்கேமான் தான். அதனால இத கேஸ் போக்கேமான் கூட சொல்லுவாங்க. ஸோ கேஸ்லி மற்றும் இந்த ஹாண்டர் இந்த 2 போக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா கேஸ் போக்கேமான் தான் சொல்லுவாங்க. அதையும் தாண்டி இதுங்க 2மே வந்து பார்த்தோம்னா ஃப்ளோட்டிங்லயே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த போக்கேமான வந்து ட்ரேட் பண்றது மூலமா அது வந்து இன்னொரு எவால்யூஷனுமே வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் ஷேடோ போக்கேமான் சொல்லி அழைக்கப்படுற ஜென்கர். இது வந்து கம்ப்ளீட்லி கோஸ்ட் அண்ட் பாய்சன் டைப் கொண்ட ஒரு போக்கேமான். இந்த போக்கேமானோட எபிலிட்டி என்னன்னு வந்து பார்த்தோம்னா கர்ஸ்ட் பாடின்னு வந்து சொல்லுவாங்க. கோஸ்ட் டைப்புக்கு தேவையான அனைத்து விஷயமே வந்து பார்த்தோம்னா இந்த போக்கேமான் வந்து பண்ணும். இது வந்து பார்த்தோம்னா ஷேடோல வந்து ஹைட் ஆயிக்கும். அதையும் தாண்டி இதால பறக்கவும் முடியும். ஈவன் தோ இன்டான்ஜிபிளா வந்து இருக்கும். பீப்பிள்ஸ் மற்றும் போக்கேமான்ஸை வந்து பயங்கரமா பொசஸ் பண்ணும். அதையும் தாண்டி இல்யூஷன்ஸை கிரியேட் பண்ணி பயங்கரமா பயமுறுத்தவும் கூடும். அது மட்டும் இல்லாம இதோட மிகப்பெரிய நாக்கை காமிச்சு கூட மத்தவங்கள பயங்கரமா வந்து பயமுறுத்தும். ஈவன் தோ இது அவங்களோட ட்ரெய்னர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே லாயலா வந்து இருக்கிறதுனால இந்த போக்கேமானால மெகா எவால்யூஷன் கூட வந்து பார்த்தோம்னா ஆக்சஸ் பண்ணுது. ஸோ இந்த போக்கேமானுக்கு வந்து அதுக்குன்னு உரித்தான மெகா ஸ்டோன் இருக்கிறது மூலமா ட்ரெய்னர்ஸ் மற்றும் போக்கேமானுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் மூலமா இதால மெகா எவால்யூஷனுமே வந்து ஆக்சஸ் பண்ணுது. அதையும் தாண்டி இந்த போக்கேமானுக்கு வந்து பார்த்தோம்னா ஜிகாண்டாமேக்ஸ் ஃபேக்டர் இருக்கிறதுனால டைனமேக்ஸ் பேண்ட் உதவி மூலமா இந்த போக்கேமானால ஜைகாண்டாமேக்ஸ் ஃபார்ம் கூட வந்து அட்டைன் பண்ணுது. ஸோ இதால வந்து பார்த்தோம்னா ஜிமேக்ஸ் மூவ்மே வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுதான் ஜிமேக்ஸ் டெரர்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூவும் கூட. ஸோ இந்த போக்கேமானால மெகா எவால்வுமே ஆக முடியும். அதே மாதிரி ஜைகாண்டாமேக்ஸ் ஃபார்மே வந்து அட்டைன் பண்ணக்கூடியதா வந்து இருக்கு. அதையும் தாண்டி நம்ம ஆஷ் கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா ஜென்கர் போக்கேமான் வந்து இருக்கு. அதைத் தொடர்ந்து கோஸ்ட் டைப் ட்ரெய்னர்ஸ் ஆன அகதா, ஃபாட்டினா மற்றும் ஆக்ஸரோலா கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்கர் போக்கேமான் யூஸ் பண்ணி பயங்கரமா வந்து பேட்டில் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இதோட ஸ்மைலிங் ஃபேஸை வச்சு மத்தவங்கள பயங்கரமா வந்து பயமுறுத்தும். அதையும் தாண்டி இதோட பிரசன்ஸ் வந்து இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா சில்னஸ் வந்து ஏற்படுத்தும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த கோஸ்ட்லி ட்ரைவ்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த 3 கோஸ்ட் டைப் போக்கேமான்ஸ் தான் பெரும்பாலும் கேண்டோ ரீஜன்ல வந்து காணப்படும். அதிலும் இதுங்க 3மே வந்து எப்பவுமே ஒண்ணா தான் வந்து இருக்கும். அதிலும் குறிப்பாக எங்க இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா பழைய பில்டிங்ஸோ இல்ல கேவ்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தோம்னா இதுங்க வந்து காணப்படும். அதையும் தாண்டி கோஸ்ட் டைப் ஜிம் லீடர்ஸா இருக்கக்கூடிய மூர்த்தி மற்றும் ஆலிஸ்டர் இவங்க கிட்ட வந்து பார்த்தோம்னா இந்த 3 ஸ்டேஜ் எவால்யூஷன் கொண்ட போக்கேமான்ஸுமே அவங்க கிட்ட வந்து இருக்கு. அதையும் தாண்டி இந்த 3 போக்கேமான்ஸ்க்குமே வந்து பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கு. அது என்னன்னா லெவிடேட். அதையும் தாண்டி இந்த 3 போக்கேமான்ஸ்க்குமே அதுக்குன்னு உரித்தான ஒரு சிக்னேச்சர் மூவ்மே வந்து யூஸ் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோம்னா நைட் ஷேடு. இதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போக்கேமான்ஸா வந்து இருக்கு. ஸோ இந்த போக்கேமான்ஸோட எவால்யூஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு கம்ப்ளீட் எவால்யூஷன் மாதிரி வந்திருக்கும். கேஸ்லி பார்க்க வெறும் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இதுவே ஹாண்டருக்கு வந்து பார்த்தோம்னா 2 கை இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுவே ஜென்கருக்கு வந்து பார்த்தோம்னா 2 கை 2 கால் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எவால்யூஷன் மாதிரி வந்து இருக்கும் இந்த போக்கேமான்ஸை பார்க்க. அதையும் தாண்டி இந்த போக்கேமான்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஃபைட்டிங் மற்றும் நார்மல் டைப்பால எந்த விதமான டேமேஜும் வந்து ஏற்படாது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபைட்டிங் டைப் போக்கேமானா இருக்கக்கூடிய மச்சாம்போட எவல்யூஷன் பத்தின வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.